ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் குறைஞ்சா என்ன பண்ணுறது? ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னா என்ன, அதோட லெவல் எது நார்மல், அது எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த லெவல் நார்மலாக இருக்க வேண்டியது, அப்படி அது குறைஞ்சிருச்சுன்னா அதோட ரிஸ்க் என்ன, நார்மலாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸ் என்னென்ன அவைலபிள், அதுக்கும் மீறி கம்மியாக இருக்குன்னா மெடிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்குமே இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு க்ரோத் ஸ்கேன் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ரோத் ஸ்கேனில் தான் தண்ணி கம்மியாக இருக்குது, ஒலிகோஹைட்ராம்னியாஸ் கொஞ்சம் உங்கள் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ரொம்ப ரேராக, ரொம்ப ஏர்லியராகவே லைக் அனாமலி ஸ்கேன் 22 வீக்ஸ்லேருந்தே தண்ணி கம்மியாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். பட் அது ரொம்ப ரொம்ப ரேர். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த க்ரோத் ஸ்கேன் 28 to 32 வீக்ஸில் அது தண்ணி கம்மியாகிறது டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாதம் அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ் செக்கப்புக்கு வரப்போ டாக்டர் கை வச்சு பார்க்குறப்பவே அவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஒன்று பேபியோட வெயிட் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணியோட லெவல் கம்மியாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா உடனே அவங்க செக்கப் ஸ்கேன் பண்ண சொல்லி அந்த லைக்கர் லெவல்ஸ் கம்மியாக இருக்கான்றதை பார்த்துருவாங்க. நார்மலாக ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து 10 to 15 ரேஞ்சில் இருக்கணும். ரொம்ப கம்மியாக, ரொம்ப ஏர்லியர் வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிலே வந்துருச்சு, தண்ணி கம்மியாக இருக்குன்றப்போ குழந்தைக்கு மூமெண்ட்டு கஷ்டமாக இருக்கும், மூவ் பண்ண முடியாது, இடமும் கம்மியாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ நார்மலாக ஸ்விம்மிங் பூலில் ஃபுல் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கும் பாதி தண்ணி கொடுத்துட்டு ஸ்விம் பண்ணுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி குழந்தைக்கு தண்ணி நிறையா இருந்தால் தான் அதால் ஆரோக்கியமாக வளர முடியும். தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ அவங்களால கரெக்டாக ப்ராப்பரான பொசிஷனில் கொஞ்சம் அடிக்குவேட் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ குழந்தை வளர்ச்சி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பிஃபோர் 28 வீக்ஸ் ஆச்சுன்னா அப்படி இருக்கும். பிகாஸ் பை 28 வீக்ஸ் குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். 28 வீக்ஸுக்கு அப்புறமா தண்ணி மட்டும் குறையுது அப்படின்றப்போ குழந்தையோட வளர்ச்சியில் பிரச்சனை இல்லைனாலுமே அந்த ரொம்ப தண்ணி குறைய நம்ம சீக்கிரம் டெலிவரி பண்ணுற ஒரு ரிஸ்க் இருக்குது. ரொம்ப தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா அப்போது நார்மல் லெவல் எது 10 to 15. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை மட்டும் நம்ம சென்டிமீட்டர்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ 10 to 15 சென்டிமீட்டர்ஸ் நார்மல், அது ஓகே. அந்த 10க்கும் கீழே குறையிறப்ப தான் கொஞ்சம் குழந்தை ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் உடனே டெலிவரி பண்ணிட மாட்டோம் 10க்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா. அப் டு 8 இல்லை 7.5 வரைக்கும் குறைஞ்சதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவோம், மூமெண்ட்டை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். கொஞ்சம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் கன்சல்டேஷனுக்கு வர சொல்லுவோம். ஏன்னா மோஸ்ட்லி தேர்ட் ட்ரைமஸ்டரில் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வர சொல்லுவோம். பட் இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்குது, பேபி நீட்ஸ் க்ளோஸ் மானிட்டரிங் அப்படின்னா வீக்லி ஒன்ஸோ 4-5 days ஒன்ஸோ நம்ம டிபெண்டிங் அப்பான் த சிவியாரிட்டி சீக்கிரம் வர சொல்லுவோம். அதை விட்டுடுங்க. பட் இந்த மாதிரி லெவல் குறையுது அப்படின்னா நீங்கள் மதர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரேஷன் பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல நல்ல ஒரு 4 liters மெஷர் பண்ணி 1 liter பாட்டில் வாங்கி நீங்கள் மட்டுமே அதுலேருந்து தண்ணியை குடித்து நீங்கள் உங்கள் கையால் 24 hours 4 times ரீஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி மட்டும் இல்லை, இளநீர், மோர், இல்லை குக்கும்பர் மாதிரி வாட்டர் அதிகமாக இருக்கிற காய்கறி, இதெல்லாம் சாலட் மாதிரி கூட நீங்கள் அடிக்கடி குக்கும்பர்லாம் சாப்பிடலாம். இந்த மாதிரி இல்லை நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய், சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், இதெல்லாம் டயட்டில் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட வாட்டர் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மீறியும் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்த்து அவங்களே உங்களுக்கு L-arginine சாஷேஸ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ட்ரிப்ஸே கூட போடுவாங்க வாட்டர் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா, பேபி ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரெக்னென்சியை ப்ரொலாங் பண்ணணும். அட்லீஸ்ட் பை 35-36 வீக்ஸாவது க்ராஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்ப்பா, ஆனாலும் 5க்கு கீழே போகுது தண்ணி அப்படின்னா பேபிக்கு மூச்சு திணறல் வரும், பேபியோட க்ரோத் ரொம்பவே குறையும். ஸோ ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, குழந்தை உள்ளார இருக்கிறனால பெனிஃபிட்டா, வெளியில் வந்தால் பெனிஃபிட்டா, குழந்தை உள்ளே இருக்கிறனால ரிஸ்க் அதிகமாக, வெளியில் வந்தால் ரிஸ்க் அதிகமானு பார்ப்போம். தண்ணி ரொம்பவே குறைஞ்சிருச்சு, 4-3 எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ குழந்தை உள்ளே இருக்கிறது ரிஸ்க்கு, வெளியில் வந்துட்டால் அட்லீஸ்ட் நம்ம வந்து குழந்தைய காப்பாற்றிடலாம். ஆக்சிஜனை கொடுத்தோ, ட்ரிப்ஸு கொடுத்தோ, குழந்தைக்கு டைரெக்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண வச்சோ எப்படியாவது பண்ணி நம்ம வந்து குழந்தைய காப்பாற்றிட முடியும். அதனால் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் வீக்ஸ், டிபெண்டிங் அப்பான் த வெயிட் ஆஃப் த சைல்டு, நம்ம வந்து எப்படியாவது வந்து அந்த குழந்தைய காப்பாற்றிடலாம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் டெலிவரி
டெலிவரி அர்ஜென்ட்டாக பண்ணணும், ஏன்னா உள்ளார ரொம்ப தண்ணி கம்மியாயிடுச்சுன்றப்போ நம்ம உட்காந்து டயட்டை பாரு, இந்த மெடிசன் எடுத்துக்கோன்னு சொல்லி தண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்தில் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இமீடியட்டாக எமர்ஜென்சியாக நம்ம சிசேரியன் பண்ணியாவது டெலிவரி பண்ணுற மாதிரி ஆகிடும். தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ நார்மல் டெலிவரி பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இஃப் யூ ஆர் வெரி ஃபேவர் நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ, மதரோட சர்விக்ஸ் எப்படி இருக்குது, பேபியோட வெயிட் என்ன, பேபியால் அந்த நார்மல் டெலிவரி ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியும். ஏன்னா அவங்களே ரொம்ப நாளாக தண்ணி கம்மியாக இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ ரொம்ப தண்ணி குறைஞ்சிருக்கு, இப்போ நம்ம இன்டியூஸ் பண்ணி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி பெயின் வர வச்சோன்னா அந்த வலி வந்தானே பேபியோட ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்குமா, டிஸ்ட்ரெஸ் ஆகிடுமா, இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது டு டிசைட் அபவுட் நார்மல் டெலிவரி ஆர் சி செக்ஷன். பேபிக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, பேபி டக்குன்னு வெளியில் வந்து பேபியை நம்ம இமீடியட்டாக காப்பாற்றணுன்னா அதுக்கு சிசேரியன் இஸ் அ ஒன்லி சாய்ஸ். நார்மல் டெலிவரி உங்களுக்கு ஏற்கனவே 2-3 நார்மல் டெலிவரி ஆயிருக்கு, இப்போவே ஆல்ரெடி 2 to 3 சென்டிமீட்டர் டைலேட்டடாக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ப்ரொவைடட் பேபியோட ஹார்ட் பீட் நார்மலாக இருந்தால். பேபியோட ஹார்ட் பீட் அந்த என்எஸ்டின்னு சொல்லுவோம், பேபியோட ஹார்ட் பீட்டில் ஃபஸ்ட்டே டிஸ்ட்ரெஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ நம்ம நார்மல் டெலிவரி பண்ணி பேபியை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கிற டைமில் பேபி வந்து ரொம்ப ஈஸியாக மோஷன் போயிடும். அப்போ மெக்கோனியம் வந்துருச்சுன்னா அதை குடிச்சிருச்சுன்னா இன்னும் குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஸோ ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது தண்ணி கம்மியாகிறப்போ. ஸோ தண்ணி கம்மியாகிறது மட்டுமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைண்டிங் கிடையாது. உடனே நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோன்னா, தண்ணி கம்மியாகுதுன்னா பேபியோட வெயிட் எப்படி இருக்குது அண்ட் பேபியோட லங் மெச்சூரிட்டியை பார்த்துக்கிறதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கறது, அண்டு எதனால் தண்ணி கம்மியாகுது, ஏதாவது ரத்தம் ஓட்டம் டு த பேபி கம்மியாக இருக்கான்ற டாப்லர் ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ தண்ணி கம்மியாகிறதுன்றது ஒலிகோஹைட்ராமியாஸ் ஒரு சிம்பிளான டேர்ம் கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.